நெற்கள சகலம் சகலம் என்று 3 திருமேனி கொண்டு வந்தால் ஆவது என் அப்படின்னு கேட்குறார். எதுக்கு ஏன் 3ஆ வரணும் அப்படின்னா, இந்த நெற்கள திருமேனி, நெற்கள திருமேனின்னு என்னது? நெற்கள திருமேனி அருவத் திருமேனி. நெற்களம் என்பது அருவத் திருமேனி. அருவத் திருமேனி எதுக்குன்னா, சிவயோகிகள் தியானித்தற் பொருட்டு. சிவயோகிகள் தியானம் செய்யணும்னா என்ன மேனி வேணும்? அருவத் திருமேனி வேணுமா. அதனால அவர் அருவத் திருமேனி கொண்டு வராராம். சிவயோகிகள் தியானித்தல் பொருட்டு என்ன செய்கிறாரு? அருவத் திருமேனி தாங்கியும் நெற்கள திருமேனி. நெற்கள திருமேனி என்ன செய்ய முடியாது? லிங்க பீடமாக வைத்து பூஜை செய்ய முடியாது. அருவத் திருமேனியை ஒரு லிங்கமாக வச்சு பூஜை செய்ய முடியுமா? செய்ய முடியாதுன்னா அருவத் திருமேனி. ஆனால் நீங்கள் புறத்தில் என்ன செய்யணும்? பூஜை செய்யணும். சைவத்தில் இன்றியமையாதது. நீங்கள் அகத்தில் என்ன செஞ்சாலும் புறத்திலையும் பெருமான பூசிக்கணும். அப்போ அகப்பூசையும் புறப்பூசையும் இன்றியமையாதது. எனவே புறத்தில் பெருமான பூசிக்கணும். அப்போ அதுக்கு எது பயன்படாது? அருவத் திருமேனி பயன்படாது. அருவத் திருமேனியை வச்சு புறத்தில் பூசிக்க முடியாது. சரி, உருவத் திருமேனியை வச்சு பண்ணலாமேன்னு கேட்டால் அது பயன் நோக்கி ரொம்ப கீழானது. பயன் நோக்கி கீழானது. அப்போ உருவத் திருமேனியை பூசித்தால் பயன் குறைவு, அருவத் திருமேனியை பூசிக்க முடியாது. எனவே என்ன செஞ்சாங்க? அருவமும் உருவமும் கலந்த ஒரு திருமேனியாக அருவருவ திருமேனியா பெருமான் வந்து நம்ம எங்கிருந்து கீழிருந்து மேலே போகணும். ரெண்டுக்கு நடுவில் ஒன்று வேணும். எப்பவுமே இருவேறுபட்ட தன்மைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தன்மைகளை இணைப்பதற்கு ஒரு இணைப்பு வேணும். எது? உருவத்தையும் அருவத்தையும் இணைப்பதற்கான ஒரு கனெக்ஷன் எதில் இருக்கு? அருவுருவ திருமேனியில் இருக்கு. நீங்கள் நேரடியாக உருவத்திலிருந்து அருவத்துக்கு நம்ம அறிவு செல்லாது. அறிவு செல்லாது. எனவே செல்லும் பொருட்டு உருவத் திருமேனியை வழிபாடு செய்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அருவ நிலையில் இருக்கிற பெருமானை பூசிப்பதற்காக இடையில என்ன செய்கிறாரு? அருவுருவ திருமேனியாக எனது சதாசிவ மூர்த்தியாக பெருமான் எழுந்தருளுகிறான். இது என்னது? இரண்டையும் விட சிறந்ததுங்கிறார். எந்த ரெண்டையும் விட? அருவத்தையும் உருவத்தை விட சிறந்தது அருவுருவத்திற்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களை இங்கிருந்து அங்கே உயர்த்துகிறது. நீங்கள் அருவத்துக்கு போகணும்னா எது வழியாக போக முடியும்? அருவுருவத்தின் வழியாகத்தான் அருவத்திற்கே போக முடியும். அப்போ இதுதான் என்னவா இருக்கிறது? ஒரு இணைப்பு பாலமாக கீழே இருக்கிற ஆன்மாக்களை மேலே உயர்த்துவதற்கு என்ன ஆகிறது? ஒரு இணைப்பாக ஆன்மாக்களின் அந்த அறிவை உயர்த்துகிற திருமேனியாக இருப்பதினால மூவகை திருமேனிகளிலும் சதாசிவ திருமேனி உயர்ந்தது. சதாசிவ திருமேனி உயர்ந்தது என்று இங்கே சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம ஒரு பாட்டு பார்த்துருக்குறோம். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. கண்மத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன செய்கிறாருங்க? அந்த பெருமான் இந்த ஆன்மாக்கள் பொருட்டு என்னதுங்க? இந்த லிங்க திருமேனி தாங்கி வருவது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ஆன்மாக்களை உயர்த்தும் பொருட்டு, ஆன்மாக்களை உயர்த்தும் பொருட்டு என்று ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்குறோம். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எனவே நிறுவி வழிபட்டனர், அருவுருவ திருமேனியை வழிபட்டனர். சிறப்புடைய திருமேனியாக இந்த 9 திருமேனியில் சிறப்புடைய திருமேனி எதுன்னு கேட்குறாரு? அருவுருவ திருமேனி தான், அருவுருவ திருமேனி தான் என்று சொல்லுகிறார். அப்புறம் இல்லை கொஞ்சம்